ஹலோ கைஸ், ஹாய் டைடன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் ஃபீவர் எனக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ கூட எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்ட பெட் ஃபைனலி நீங்கள் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஓகே, மறக்காமலாம் வீடியோ பார்க்கணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இங்கே வந்துட்டு நம்ம கோல்டு கொடுத்து தான் வாங்கணும் கைஸ். இந்த கோல்டு இருக்குது, நம்ம டீமேட்ஸ்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ கோல்டை. 8 தான் இருக்குது என்கிட்ட. சரி பார்த்துக்கலாம். 9 இருக்குது. தம்பிடே அண்ணனுக்கு எதனா நல்ல பொருளாக கொடுறான். அப்பா ஒரு அருவாள் வாங்கிக்கா. அருவாள் இல்லை, ஸ்வாடா. லெவல் 3 ஸ்வாட் ஐட்டம். ஓகே, கொஞ்சம் பிளாக்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம எவனுமே இதே என்னென்ன பார்க்குறீங்க, பெட்டை போய் ப்ரொடக்ஷன் பண்ணுங்களா, எதுக்குன்னா நீங்களே இருக்கீங்க. சரி கைஸ், இப்போ இவனுக்கு வேறு ஆனவனு துட்டில் ஒன்று கொடுத்துருக்குறானுங்க. நான் எவ்வளோ போய் ப்ரோ பிளேயரு என்ன வந்து. ஓகே, பெட்டுக்கு மேலே இந்த பிளாக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு கவர் பண்ணிடலாம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனலில் வந்து ஒரு பெரிய சேனலாக உங்களால் தான் முடியும். ஓகே, இப்போ யாரும் நம்ம பெட்டை அவ்வளோ சீக்கிரத்தை உடைக்க முடியாது. இப்போ நம்ம போய்ட்டு எனிமல்ஸோட பெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கத்தி எடுத்துக்கலாம். ஏன்னா எவனா வந்து தாக்கினா நம்மளால அவுட் ஆகிடுவோம். பார்த்து கைஸ் போனோம் பொறுமையாக. இந்த இடத்துல பார்த்து வாங்க கைஸ். ஏன்னா எப்போ நம்ம எங்கே விடுவோம்னு சொல்ல முடியாது. இங்கெல்லாம் 8 டைமண்ட் இருக்குது. இது வச்சவங்களாம் லெவல் 3 ஐட்டம்ஸ் வாங்க முடியும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஸ்பான் ஆகினே இருக்கும். நம்மளுக்கு தேவையான பொருள் எடுத்துன்னு போய் ஐட்டம்ஸ் கிட்ட விற்றுக்கலாம். ஓகே, எவனாச்சும் வந்து போய் எவனா என் கூட வராங்களா பாருங்க. எல்லாம் ஓடிடுறேன், எனக்கு பயமாக இதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, ஓ மை காட், ஓ ஜஸ்ட்ப்பா கொஞ்சம் எல்லாம் அப்படியே பள்ளத்தில் வந்துருப்போம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போ வந்து பெட்டு வந்து நம்ம இந்த கேமோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, எனிமிஸோட பெட்டை டிஸ்ட்ராய் பண்ணோம். நம்ம பெட்டை யாரும் டிஸ்ட்ராய் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். எவனோ ஒரு அர்த்தம் வரும். எவனா வாடா பார்த்துக்கலாம், வாடா ஒத்த வரியா பக்கீடு அவனே வீண்டான். இந்த மாதிரி தான் வீந்துருவான் கொஞ்சம். அதனால தான் நான் ஸ்க்ரௌச் பண்ணினேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, முட்டி போட்டால் நம்ம வந்து மைண்ட் கிராஃப்டில் எப்படி நம்ம பிளாக் அவுட் வைக்க மாட்டோமோ அதே மாதிரி தான். மறக்காம மைண்ட் கிராஃப்ட் கேம் பிளே வேணும்னு நினைக்கிறவங்களாம் மறக்காம மைண்ட் கிராஃப்ட் கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்த கேம் பிளே கூடிய சீக்கிரத்தில் வரும். நம்ம சேனலில் இதோட டெய்லியும் கேம் பிளே போடலான்னு இருக்கிறோம். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணுமோ மறக்காம சொல்லுங்க. உங்கள் கேம் பிளேவும் போட்டுரும், உங்கள் பேரையும் போட்டுருங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து எவன்டா வந்து உள்ளே வந்தவன பின்னாடி தாக்குறான்னு பாருங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாரும் போல வேணும். எவன்டா பின்னாடி தாக்குறது, வாடா முன்னாடி வாடா, ஒத்த வாடா. அச்சுக்காது. ஓகே, இதுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து சண்டைக்கு வரேன் கைஸ். நானும் வச்சுருந்துருக்கான் டை ஃபயர் பால்லாம் வச்சுருக்கான் பையன். இது கூட ஸ்பான் ஆகிட்டேன் இங்கே வந்து. ஏன்னு தெரியல, ஃபோன் கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இது. சரி பார்த்துக்கலாம். எவன்டா பின்னாடி வந்து கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அடிக்கிறான் எஸ்கேப் ஆடுறேன் தொட்டு. ஜெய் தம்பி சவாலை வேணாம் இருடே, நான் ரன் பட்டுன்னு விட மாட்டேங்கிறான். இப்போ ரன் போட்டாச்சு. நோ, எவனை பின்னாடி தாக்குறான் கைஸ், பயங்கரமாக தாக்கிட்டான். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒளிஞ்சிருந்து அவன் வந்தவனே எப்படி ஓடிடலாம். ஓடு அடியா போடா, ஏன்டா சாப்பிடுறீங்க. ஓகே, கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு லைஃப் ஏற்றிப்போம். தண்ணி வச்சுக்கோங்க கைஸ், வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. மறக்காம எல்லாம் தண்ணி வச்சு வாடா ஒத்தி இந்த கேமில் லைட்டாக கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுங்க. இந்த கேமை கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகுற மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை என் ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நோரம் ஆனவனே எங்கே போயிடுறான். டேய் வாடா. ஓகே, இன்னும் கோல்டன் ஆப்பிள் என்ன வந்துருக்கு. சரி எடுத்துக்கலாம். வளர்ந்துட்டான் பையன். நம்ம போயிட்டு பெட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து போயிட்டு கைஸ் ஸ்பாட் எடுத்துன்னு போயிட்டு பெட்டு தான் டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன். வேணா வாடா வச்சு அப்படின்ட்டு வாடா அப்படின்ட்டு போட்டு தாக்குறோம். ஃபயர் பால்லாம் இருக்குது நம்மள்கிட்ட, அதெல்லாம் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பெட்டை டிஸ்ட்ராய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து வெளியே போயிட்டு ஃபயர் பால் வச்சு ஒரே தாக்குதல் தான். இப்போ பாருங்க கைஸ், இது வந்து ஃபயர் பால் கொஞ்சம் பார்த்துருங்க. இதில் நம்மளுக்கும் லைஃப் நிறைய போகும், டிஸ்ட்ராய் ஆகும். ஓகே, எனக்கு பெட்டு டெஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, பெட்டு டெஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. பெட்டு அங்கே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நல்லாவே. எவனா அடிக்கிறான். ஓ மை காட், செத்துட்டோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கோல்டு எடுத்துக்கிறேன். 25 இருக்குது, 36 வந்துருச்சு நம்மகிட்ட இப்போ கோல்டு.
நம்மளும் பெட்டும் இந்த மாதிரி பஞ்சல் இது உள்ளு கைஸ், இது வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி உள்ளு வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு அது மேலே ஸ்டோனு இல்லை வேறு எதனா ஒரு நல்ல பொருட்களாக வாங்கி போட்டுக்கலான்ட்டு. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து சரி இதை வாங்கி இதை வச்சிடலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அதை விட இது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த கேமோட பற்றி செகண்ட் பார்ட் வேணுன்னா ஒரு 50 லைக்ஸ் போடுங்க. செகண்ட் பார்ட் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆரம்பிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு 50 லைக்ஸ் போடலாம். மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுறது கைஸ். லைக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 100K சப்ஸ்கிரைபர் 100 சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் அடிக்க பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டோமா? ஐயோ ஸ்டோன் வேறு கழிச்சா, சரி பார்த்துக்கலாம். பஞ்சம் நாங்கள் ஒன்று போட்டு கிளம்பிடலாம். நம்ம போயிட்டு தம்பி வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இந்த ஃபயர் பால் வாங்கிக்கலாம் கைஸ். ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்கான். வாழைப்பழத்தோல்லாம் வச்சுருக்கான். இந்த வாழைப்பழத்தோல் எது திரும்ப கைஸ், நம்ம இது வாங்கி உங்களுடைய அந்த வராங்கள ஒரு பாதை கட்டி வச்சுருப்பீங்க, அந்த பாதையில் இந்த தூக்கி போட்டிங்கன்னா அது மாதிரி நம்ம காலை வச்சா வலிக்கு விந்தி கீழே விந்துடுவான். ஸோ அது வந்து ப்ரொடெக்ஷன் படி தேவையில்லது. நம்ம டீம்மேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கே போனானுங்க? இங்கே என்னமா எவனுமே நிற்காம எங்கே போயிட்டு இருக்கானுங்க. சரின்ட்டு கோல்டன் ஸ்குவாடு கைஸ். இந்த தடவை நம்ம அவுட்டே ஆகாமல் விளையாடுவோம். கோல்டன் ஸ்குவாடு இருக்குது. ஓகே, டைமண்ட் கொஞ்சம் இருக்குது. டைமண்ட் எடுத்துக்கலாம். இதுவரை உள்ளே வச்சுட்டு எனக்கு ஆடிடுறாங்க டைமண்டை. நீ எவனா வந்து தாக்குறது? டேடி எவனுக்கு தாக்கணும் கைஸ். எவன்டா வர? இப்போ வாடா டே, வாடா ஒத்தையை கொத்த வாடா. இப்படி 4 பேர் வந்து தாக்குறானுங்க பாருங்க. அந்த ப்ளூ ஹவுஸ்ல 4 பேர் வந்து தாக்குறாங்க கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா 4 ஹவுஸ் இருக்குது. நம்ம ஹவுஸ் வந்து எல்லோ ஹவுஸ். நம்ம ப்ளூ ஹவுஸ் தான் தாக்க போனோம். ப்ளூ ஹவுஸ்ல வந்து நிறைய பேர் போட்டு தாக்கிட்டானுங்க நம்மளையே. நம்ம ஹவுஸ்ல எவனுமே இல்லைங்க. ஏன்னாச்சும் பெட் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம எந்த பெட்டும் நம்மளுக்கு பக்கத்துல இல்லை. சரி இப்போ நம்ம போயிட்டு ப்ளூ ஹவுஸ் திருப்பி நம்ம போய் ஐயோ ஃபயர் பால் எங்கடா காணாம போயிடுச்சுன்னா வாங்கணும் இல்லையா தெரியலையா? டாய் ஷாப் கீப்பர் நம்மளை ஏமாத்திட்டோனோ கைஸ். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நம்ம இதுக்கப்புறம் டெய்லி ரெகுலர் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு போகிறோம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்துப்போங்க கைஸ். கொஞ்சம் இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா லூட்ஸும் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. இந்த கேமுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. 10 நிமிஷம் ஒரு மேட்ச்சுக்கு டைம் கொடுக்குவாங்க. எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க தாக்குதல் பண்ண. டைமண்ட் எடுத்துக்கலாம். ஏன்டா இவ்வளோ கிளிச் ஆகுது? டேய் ஃபோன்லாம் இல்லை கைஸ், கேம் விளையாட்டு கிளிச் ஆகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதிகமா ஏன்னா நான் எத்தனை கேமில் இருக்குது இந்த ஃபோனில் என்னால் பப்ஜி விளையாட முடியும். ஆனால் இந்த ஃபோனில் இந்த ஒரு கேமில் போய் இவ்வளோ லேக் ஆகுதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. சாவு. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை கைஸ், போய் அடிக்கிறோம். இப்போ லாங் வேஸ்ட் பண்ணி டே போடா டே இதுடா பா. ஓகே, என்னடா பெட்டு வச்சுட்டா? ஓகே, பெட்டு வச்சுட்டோம். பெட்டா அது வித்தியாசமா இருக்குது. பெட்டு வச்சுட்டோமா? டே எவன்டாவ சாவு. பெட்டு வச்சுட்டோமா என்னன்னு புரியலையே. என்னடா டே எவன்டா பின்னாடி தாக்குறது? இவன் தானா? இது உனக்கு அடிக்கிறேன். செத்துட்டான். ஓகே கேம் பயங்கரமா என்னவோ லேக் ஆகுது இல்லை என்னன்னு பார்த்துக்கலாம். கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு சுத்த ஏற்றிட்டேன். அடுத்து அதிகமாக பெட்டு ஒஞ்சிட்டு மாதிரி இருக்குது. உள்ளே அவங்க தள்ளி வச்சிருக்கானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி பெட்டை வந்து நம்ம வச்சு பார்ப்போம். இந்த பெட்டா இல்லை எனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பெட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ ஒன்றும் புரியலையே. இது பெட்டா என்னத்துக்கு கெஸ்ட் ஆகிடுச்சுமே? எஸ் கைஸ், இது பெட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஒன்றும் இது வேலைக்கு ஆகாது போல. இது பெட்டே இல்லைங்க, வெறும் ஸ்டோனு தாங்க. நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ளூ டீம் ஃபுல்லாக செத்துட்டானுங்க. ப்ளூ டீமால் இதுக்கப்புறம் ரீஸ் பண்ண முடியாது கைஸ். பெட் இல்லாத அவங்களால ரீஸ் பண்ணி ஆக முடியும். இந்த பெட் இல்லைன்றதுனால இப்போ ரீஸ் பண்ண முடியாது. ஓகே, ஓ மை காட். இப்போ எல்லோ டீமுக்கு போகிறோம். எல்லோ டீம் நம்ம ஹவுஸ் அங்கே இருக்குது. எவனா போகிற மாதிரி இருக்குது. எவனா போகிறாங்க கைஸ் நம்ம இடத்துக்கு. எவன்டா யாரோ கீழே வந்துட்டான். எவனா போகிறான்? நம்ம டீம் மட்டும் ஒருத்தர் கீழே வந்துட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போங்க இந்த இடத்துலலாம். நான் வந்து ரன்னிங்லாம் போனீங்கன்னா கன்ஃபார்ம் இருந்துடும்.
அதுக்கு வாக் பண்ண போறேன். அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ஸ்லாம் கரெக்டாக வச்சு விளையாடுங்க. ஏன்னா இந்த பெட் வேரை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எப்போ வருவாங்க தெரியாது. டக்குன்னு நீங்கள் வந்து ரன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஓட முடியும் டக்குன்னு. இப்போ நம்ம ரெட் டீம் தான் போயிட்டு வரோம். இப்போ ரெட்டில் போயிட்டு ரெட் பிளாஸ்ட் ஹீட் பிளாஸ்ட் பாம்பு போராடி அணுகுண்டு பீரங்கியை கையாலே அடிக்கிற ஒரே அது நம்மளாக தான் இருப்போம். ஃபயர் பாலை போட்டு அவுட் ஆக மாட்டேங்கிறான். சரி வாங்க நம்ம இதை போகலாம். இந்த ஃபயர் பால் வச்சு இந்த பிளாக்ஸ் உடைக்கலாம். பட் வாங்க இப்போதைக்கு போகிறா தம்பி. சாங்குடா நாத்துடா. நீங்களா இருக்கீங்க, நீங்களா இருக்கிறது இல்லாமல் இருக்கலாம். இப்போ போயிட்டு உடைப்போம். இப்போ ரன்னிங் மோட போட்டு வேகமாக ஓடுவோம். என்று விடாமுயற்சி. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அப்படியே வந்ததுக்கு வரான் பார்க்கறானே. வந்துட்டான். அடி சாவு. ஒரு பிளாக போட்டு செத்துட்டான் வேற பையன். டக்குனு டே அப்பா ரெட் பெட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் ரெட் பெட்டால ஸ்பான் ஆக முடியாது. எதுக்கு டே இப்போதானே உங்க பெட்ல முடிச்சீங்களா? சாவுடா. இப்போ வச்சு சாவச்சிடணும். ஏன்னா வந்து ரெட் பெட் இப்போ இதுக்கப்புறம் இவனால ஸ்பான் ஆக முடியாது. இவனுக்கு அடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சுது. இல்லை இவனுக்கு நம்மளோட பெட்டு வந்து உடச்சிட்டு போயிடுவானுங்க. சரி நல்லா கிடைக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட இன்வென்ட்ரிஸ் நிறைய இருக்குது. சரி அப்படின்ட்டு கோல்டன் ஆப்பிள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வேற ஒரு டீம் போனால் இந்த இடத்துல நிறைய பிளாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இவனுங்களே அவனோட டீம் அடிச்சு இவனுக்கு பிளான் போட்டுக்கிறாங்க. இன்னும் பச்சை பெட்டு மட்டும் தான் வச்சிருக்கோம். நம்ம வந்து கேம்ல வின் பண்ண போறோம் நினைக்கிறேன். ஒன்னும் கைஸ் எவனா நம்மள பயமா தாக்குறான். ஹெல்த் ரொம்ப குறையுது. ஹெல்த் நம்மள தாக்கி நம்ம பண்றோம் கைஸ். வழுகிட்டு போகுது கைஸ். வாழைப்பழத்தை போட்டேன்னு தெரியல, வழுகிட்டு போறேன்னா பாட்டுன்னு. நானா கேட்கறேன், உங்க பெட்டு தானே உடைக்க போறேன் போல. அந்த ஹீட் பாம் ஃப்ளேம் பாம் வச்சு போட்டோம். பெட்டு போடு கைஸ். கொஞ்சம் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பெட்டு சீக்கிரத்தை உடைய முடியாது. ஒன்று போடு. பெட் பச்சை தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது பெட் எப்படி உடச்சிட்டோம். கிரீன் பெட் அவ்வளோதான். நம்ம தான் கைஸ், நம்ம பெட்டு மட்டும் தான் என்ன மிச்சம் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஹெல்த் ஏற்றலாம் கொஞ்சம். ஒருத்தர் டமால் போடு. சத்திரியா சாவு போடுறா தம்பி. தம்பி சூப்பரா. யார என்கிட்டயா சண்டைக்கு வரீங்களா? இருந்தா கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிப்போம். 8ல் இருக்குது கைஸ். மறக்காம அடிக்கடி ஹெல்த் ஏற்றுங்க. என்னடா இவன் திரும்பி நிற்கிறியா? போ அவ்வளோதான், எல்லாம் போயிட்டாங்க கைஸ். இதுக்கப்புறம் நம்ம தான் இங்கே, நம்ம ராஜ்யம் தான், நம்ம தான் வின்னு. இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கிறான் இந்த கிரீன் டீம்ல. அவனையும் சாதிச்சுட்டா நம்ம தான் வின்னு. வீடியோ பார்க்க மறக்காம எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேமோட பார்ட் 2 வேணா மறக்காம கமெண்ட் பார்ட் 2 இல்லைன்னா பெட் பார்னு போடுங்க. டைட்டன்ஸ் வீடியோ பார்க்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்க. ஒரே ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப். இந்த ஐட்டம் செல்லர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் காணலாம். இவன் மட்டும் ஜாலியாக இருக்குங்க. நல்லா அழகு கயிற மாதிரி நிறுத்த பற்றி ஜாலியாக நின்றுங்க. ஃப்ளேம் பாம் மட்டும். அதுதான் வின் கைஸ். அதுதான் நம்ம கேமோட எண்டிங் வந்துட்டோம். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டைட்டன் தமிழ் கேம் பிளே.